அது இட்லி. எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்க போறோம்? பிலிப்பிலிப்பு அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். முதல்வன் ரோஸ் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? வணக்கம். ரொம்ப நாள் கழித்து இந்த சேனலை சந்திக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. புரியுது, உங்க சேனல் ஆக்டிவா இருக்குங்கிற திமிருத்தனத்துல பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஊழலை ஒழிக்க போறோம். ஊழலை ஒழுக்க போறீங்க. ஸோ இன்னைக்கு வந்து முதல்வன் படத்தை பற்றிய ஒரு துதிபாடல் நிகழ்வு. படம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தோம்னா நம்ம புகழேந்தி என்ன பண்றாரு. புகழேந்தி யார் அவன்? புகழேந்தி அர்ஜுன். அவனுடைய தொழில் என்ன? அவர் வந்து ஒரு வீடியோ கேமராமேன். QTV அப்படிங்கிற ஒரு சேட்டலைட் சேனல்ல உள்ள ஆஃபீஸ்க்குள்ள என்டர் ஆகுறாரு. அப்போ வந்து கலக்கல் சுபா வந்து நிறுத்தி இன்னும் ரெடியாக. கலக்கல் சுபா யார் அவன்? கலக்கல் சுபா வந்து லைலா. கலக்கல் சுபா வந்து அவங்களோட ஹெட். டக்குன்னு எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளே போகிறேன் ஆஃபீஸ்க்குள்ள போய். இல்லை நமக்கு ஷூட் இருக்கு, வா போனான்னு. உடனே நம்ம புகழேந்தி கேட்குறாரு, எங்கே பார்த்தசாரதி தப்புமா அப்படிங்கிறாரு. ஆரம்பத்திலே ஒரு குண்டு. இது என்ன குண்டு? பார்த்தசாரதி தப்பும். ஒரு ரெஃபரன்ஸ். குருபாய் தன்னுடைய கருத்து சொற்களை 0.00 ஆரம்பிக்கிறது. குறியீடுகள். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க, இதுக்கு டைலாக் வந்து சுஜாதா. அந்த பெண் வந்து இப்படிதான் எழுதுவாங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுறாங்க, இல்லை நம்ம பாப் ஆல்பம் ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுபா சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் ரெடி ஆகிட்டேன், நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சுபா வந்து ஒரு ஸ்கர்ட் போட்டு நின்றுருப்பாங்க. அந்த ஆடை அவரோட கண்ணுக்கு தெரியல. இது வந்து குருபாயோட 2வது குண்டு 10 நிமிஷத்துலயே. இல்லை நான் என்ன யோசிக்கிறேன், படம் ஆரம்பித்து 5 நிமிஷம் கூட ஆகவே இல்லை, அவரு 2 குண்டு போட்டாரு. அதுக்கு நான் ரோஸ்ட் பண்ணும்போது நான் அதுக்கு இணையா 2 குண்டு போடணும். உடனே சுபா சொல்றான், என்ன மேம் சொல்றேன், நான் ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு. ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியத்தோட அந்த சீன் வந்து நிறைவு பெறுது. இதுல ஒரு முக்கியமான கேரக்டரை நம்ம விட்டுட்டோம். யாரு? கமல் சாருக்கு ஒரு ட்ரிபியூட் வந்து அந்த படத்துல வச்சிருந்தாங்க. கமல் சார் பலவேஷம், அந்த பல்வேஷம் பல்வேசி தான் வந்து நம்மளுடைய கமல் சாருக்கு ட்ரிபியூட்டுங்கிறதா பேசிக்கிறாங்க. அந்த டைம்ல ஒரு டாக் இருந்தது. ஏன்னா கமலஹாசன் வந்து அந்த டைம்ல பல வேஷங்கள் போட்ட ஒரு, இப்பவும் பல வேஷங்கள் போட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு, இன்னும் படங்களில் நடித்து கொண்டு இருக்கிறார். அதை மென்ஷன் பண்றீங்க. அதையும் மென்ஷன் பண்ற, அரசியல்ல போட்ட பல வேஷங்களையும் மென்ஷன் பண்ற. அதுக்கடுத்து ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா ஷூட்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுல வந்து அவங்க அப்பா வந்து ஒரு கார்ட்டூன் வரைஞ்சி வச்சிருக்காரு. புகழேந்தி வந்து முதல்வராக. அவங்க அப்பாவுடைய பேர் என்ன? வர்மாவா? வர்மா இல்லை, நாராயணன். இவர் வந்து முதல்வராகிற மாதிரி ஒரு கார்ட்டூன் பார்த்தோம். குனிஞ்ச மேனிக்கு இருக்காரா, நிமிர்ந்த மேனிக்கு இருக்காரா? கால் மேல கால் போட்டுருக்காரு. அப்பவே தெரிஞ்சு போச்சு இவர் வந்து மற்றவங்க மாதிரி கிடையாது, இவர் வேற. 2 கால் இருக்கு இவருக்கு. அந்த கார்ட்டூனை பார்த்துட்டு புகழேந்தி வந்து என்னப்பா இது அரசியலே ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லிட்டு நைட் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அந்த போட்டோ தனியே எடுத்துட்டு அதை பார்த்துட்டு இந்த மாதிரி நமக்கு வந்து புகழின் மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அளப்பரிய நம்பிக்கையை நான் மேலே வச்சுருக்கேன். கண்டிப்பாக குலக்கல்வியை கொண்டு வரக்கூடிய ஒரு நபராக தான் நான் பார்க்குறேன். அம்மா வந்து அப்போ சொல்கிறாங்க, உனக்கு பொண்ணு பார்த்துருக்கும்போது அந்த ஃபோட்டோஸ்லாம் பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. நம்ம இதெல்லாம் பார்த்தா ஒரு ஃபீலே இல்லையே அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ சரி உனக்கு எப்படி தான் பொண்ணு வேணும் சொல்லு அப்படின்னா உடனே அவர் கவிதை பாட ஆரம்பித்து விடுகிறார். கண்கள் வந்து மீன் மாதிரி இருக்கணும், மேகம் மாதிரி கூந்தல் இருக்கணும், சங்கு மாதிரி கழுத்து இருக்கணும், பிரெயின் எப்படி இருக்கணும், அவரோட ஐடியாலஜி எப்படி இருக்கணும், எங்கேயாவது அதெல்லாம் சொல்கிறாங்க கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி. கிம் காதர்ஷின்னு டிஃபைன் பண்ணிருக்கான், அதில் பூட்டியும் சேர்த்துக்கடா, இவ்வளோ பெருசாக பூட்டி வேணும் நம்ம கிட்ட சொல்லு. உடனே அவங்க அப்பா அப்படியே வரைய ஆரம்பிச்சு. ஆமாம் இப்படி இருக்கா பாரு, அதை ஒரு 10 மினிட்ஸ் கொடுக்குறீங்களாப்பா? அப்பா இது நான் என்னோட பெட்ரூமில் ஒட்டி வச்சுக்கிறேன். ஒட்டி வைக்க கம் இருக்காப்பா, அதை நான் ரெடி பண்ணிடுவோம்பா. சுகவாசிட இப்படி சுகவாசியாக போயிட்டு நம்ம புகழேந்தியோட வாழ்க்கையில் வந்து ஒரு பூ பூக்கிறது. தேன்மொழி வரா. தேன்மொழி எங்கே பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தோன்னா முதல்வரை வந்து கவர் பண்ணுறக்காக ஒரு கிராமத்துக்கு போகிறாரு. அப்போ வந்து கிராமம் பேர் பூஞ்சோலை. ஓகே. படம் எப்போ வருது? இது 1990களில் 90களின் பிற்பகுதிகள். ஓகே, ஓஹோ புரியுது. மேலே போங்க, பியூட்டிஃபுல்லாக சொல்கிறீங்க, மேலே சொல்லுங்கள். இது ரொம்ப தப்பு, சொல்லுங்கள் மேலே சொல்லுங்கள். இது தப்புங்கிறத பதிவு செஞ்சுக்கிறேன், மேலே சொல்லுங்கள். தப்பு. அந்த பூஞ்சோலை கிராமத்தில் தான் அவர் வந்து ஒரு பூவை பார்க்குறாரு. உடனே தேன் பாட்டில் எடுத்துகிட்டு போயிடுறாரு. என்ன பண்ணுறாரு, முதல்வரை கவர் பண்ணுறதுக்கு பதில் அந்த தேனை கவர் பண்ணிட்டு பூவை கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டூடியோக்கு வந்து 100 1000 டிவியில் போட்டுட்டு அழுகிறத பார்த்து ஆர்கசம் அடைகிறாரு. அப்படின்னா நடிகை அழுகை வெறியன் அப்படிங்கிற பேஜஸ் வந்து நமக்கு பார்க்க முடியும். ஸோ அதனுடைய அட்மின் யாருன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்படி அந்த பூவை அவருக்கு பிடித்து விட்டதுனால அவர் என்ன செய்கிறார், தேன்மொழி போகிற இடத்துக்கெல்லாம் பின்னாடி போகிறார். அவள் பூச்சி பின்னாடி கேமரா வச்சுட்டு அவளை மகிழ்ச்சிகரமாக நான் காட்சிப்படுத்துறேன்னு சொல்கிறாரு. குளிக்கிறத ஃபோட்டோ எடுக்கிறார். டெபனர் பிளாகோட அட்மினும் இவன் தான்.
இப்படி பார்த்த உடனே அவளை லவ் பண்றாங்க, இதுக்கு என்ன காரணம்? அதான் புகழேந்தியே சொல்றானே, நீ முதல்வரே தைரியமா கேள்வி கேட்டா அதனால எனக்கு ஒன்று பிடிச்சிருச்சு. அப்படி உனக்கு வந்து கேள்வி கேட்குற பெண்ணை பிடிச்சிருக்க அப்படின்னா முதல்ல பிடிச்சிருக்க வேண்டியது கலக்கல் சுபாவை. ஆனா இவனுடைய என்ன ஓட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கேள்வி கேட்கணும் முதல்வரை. ஒரு பஸ் ஸ்டாப்ல வந்து டிரைவர் வந்து பஸ்ஸை நிப்பாட்டாமல் போயிடுறாரு. உடனே சிக்னலில் ஓடி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏறுறாங்க. அங்கே ஒரு மிகப்பெரிய கலவரமே நடக்குது. 90களின் பிற்பகுதியில் நடந்த கதை. அந்த கலவரத்தை வந்து புகழேந்தி ரொம்ப அருமையாக படம் பிடிக்கிறார். QTVயோட TRP ரேட்டிங்லாம் எதிரிது பெருசாக சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அடுத்த வேலையான பூஞ்சோலை கிராமத்துக்கு போயிடுறாரு. அவளுக்கு டிபிக்கு ஃபோட்டோ பிடிக்கிற வேலை. வாட்ஸ்அப்பே இல்லாத ஒரு காலத்தில் கூட டிபிக்கு ஃபோட்டோ பிடிச்ச ஒரு சிம்பாண்டினா அது வந்து நம்மளுடைய புகழேந்தி தான். ஆனால் அங்கே தான் ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்துருது. தேன்மொழியோட தந்தையை வந்து சந்திக்கிறார். தந்தை அப்படிங்கிறது வந்து அவருடைய தனிப்பெயராக இருந்தாலும் அவருடைய பொதுப்பெயர் வந்து பூமத். பூமத்தாய் இருக்கார் இல்லையா, அவன் வந்து பிடிச்சிட்றான் புகழை. யார் நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? கவர்மெண்ட் உத்தியோகமா? கவர்மெண்ட் உத்தியோகமா இருந்தா வா, இல்லைன்னா போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து எதற்காக இப்படி கேட்குறாரு? தன் பொண்ணுக்காக. அவள் என்ன பண்ணிட்டு இருக்கா? ஆட்டுக்குட்டியை கொஞ்சரா, ஊதுபத்தியை வச்சு தம் அடிக்கிறா. இதுக்காக வந்து நீ டிமாண்ட் பண்ண முடியாது. அதாவது உருப்படியாக ஏதாவது பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு புகழேந்தி கேட்குறாரா? கேட்க மாட்டேங்கிறான். புசி 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 புசி. இந்தியாவோட கோவிட் கேசஸ் வந்து எப்படி ஸ்பைக் ஆகுதோ அதை விஞ்சக்கூடிய அளவு ஒரு வளர்ச்சியை வந்து நான் புகழோட கெரியர்ல பார்க்குறேன். கேமராமேன் டு சீனியர் ரிப்போர்ட்டர், சீனியர் ரிப்போர்ட்டர்லேருந்து முதல்வரையே இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இன்னும் ஒரு 2 சீன் போயிருந்ததுன்னா அவரோட GM எந்திரிச்சிருப்பார். வாங்க இந்த சீட்டில் வந்து உட்காரு. இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா புகழேந்தி முதல்வராக இருக்கார். செகண்ட் வேவ் எதை நோக்கி பயணிச்சிட்டு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்படி ஒரு நாள் முதல்வராகிறார் நம்ம புகழேந்தி. அப்போ மாயகிருஷ்ணன் என்ன சொல்றாரு? மாயகிருஷ்ணன் யார்? அவரு மணிவண்ணன், சீஃப் செக்ரட்டரி. என்ன சொல்றாரு? சரி விட்டு ஒரு நாள் படிச்சு மறந்து போச்சு எனக்கு. மெகமுனி ஐயா நீங்களா? ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்டீங்களே. இப்படி ஒரு நாள் முதல்வரானவங்க நம்ம புகழேந்தி என்ன பண்றாரு? IAS IPS ஆஃபீஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்றாரு. மீட்டிங்கில் வந்து நம்ம நாடு முன்னேறாமல் இருக்கிறதுக்கு 3 ரீசன் இருக்கு. 1 ஊழல், கொல்றது பிடிக்கும். 2வது ஊழல், கொல்றது தான் பிடிக்கும். 3வது ஊழல், கொலை பண்றது தான் பிடிக்கும். ஆனா வந்து அவர் அப்படி சொல்ல கிடையாது. அவர் ஆக்சுவலா வேற விஷயத்த சொன்னாரு. நாடு முன்னேறாமல் இருக்கிறதுக்கு முதல் விஷயம் கடமையை செய்யாதவங்க, கடமையை செய்யறப்ப குறுக்குறாங்க, அதுக்கு துணை போறவங்க. விக்ஸுங்கிறத அப்படி சுத்தி சுத்தி எழுதி இருக்கிறது. அல்லூசு பயல. அப்ப இந்த சாதி மத பிரச்சனையே கிடையாது. ஊழல் பண்றாங்க சார் எல்லாரும். நல்லா ஊம்பல் பண்றீங்க போங்க. முதல் பால்ல 6 அடிச்ச கையோட நம்ம புகழேந்தி எங்க போறாருன்னா குடிசைகள் இருக்கக்கூடிய ஒரு சேரிக்கு போறாரு. அங்க போனோன்னு மாயகிருஷ்ணன் என்ன சார் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா, நம்ம நாட்டில் குடிசை இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். குடிசை குளத்திற்கு வந்திருக்காங்க. தெரியுது, பார்த்தாலே தெரியுது. எதுக்காக அவங்க போறாருன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து அவங்க ஆல்ரெடி இடம்லாம் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே இல்லாமல் இவங்க என்ன பண்றாங்க, அதை வாடகை கூப்பிட்டு இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கெல்லாம் வேலை இல்லை. அவங்களுக்கு எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியுது, உலகத்தில் எப்படி வாழணும்னு தெரியுது. ஏழைகளுக்கு என்ன வேலை இருக்க போகுது மயிறு? வீடு கட்டி கொடுத்தோம்னா அதை வச்சு வாடகை விட்டு அந்த காசுல வாங்கி தின்னுக்கிட்டு இருப்பானு. இவனுங்களுக்கு வேற வேலை என்ன இருக்க போகுது? எதுக்கு அவனுக்கு கடல் பக்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க எனக்கு புரியல. மீன் பிடிக்கிற வேலை இருக்காது, இல்லை வேற ஏதாவது கூலிகளுக்கு தினக்கூலியா போவாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்களுடைய ஒரே வேலை, ஒரே ஒரு வாழ்வாதாரம் வந்து இந்த வீடு தான். குடிசை கட்டி கொடுத்துருக்கேன். அதில் வர ஐயா அந்த வீட்டில் வர்ற இதை வச்சுதான் ஐயா நாங்கள் பொங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதாவது இவனு கொழுப்பெடுத்து போய் வீடை எங்கேயோ கட்டி கொடுப்பானுங்க. வேலைச்சேரியில் கட்டி கொடுப்பானுங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? வேலைக்கு என்ன பண்ணுவான்? மழை வரும், வெள்ளம் வரும், மண்சூழலியால் மிதந்து வருவார். அப்போ வந்து அதில் மீன் பிடிங்க. ஒரு நாள் முதல்வருடன் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. காலேஜ் பொண்ணு வந்து ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி அழுகுது. என் காலேஜில் பக்கத்தில் குப்பத்து பொறுக்கி பசங்கள்லாம் எங்களை UTC பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தவறு செஞ்சால் அதை திருத்தி கொள்ளக்கூடியவன் மனிதன், நாம் மனுஷன். அந்த குப்பத்தில் இருப்பவர்களுக்கு ஜாப் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தவறான தகவலை சொன்னேன். நான் வந்து என்னை திருத்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். அவங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, பெண்களை UTC செய்யுது. எவ்ரிபாடி இப்படி ஒரு நாளில் எல்லாத்தையுமே நிமித்திட்டு வந்து வர்றான். வந்ததுக்கப்புறம் மாலை மரியாதைகள் வரும்னு நினச்சா ஆட்டோக்குள்ள ராட இறங்குது, பெட்ரோல் அபிஷேகம் நடக்குது, பிடிக்க பாடலுக்கேற்ப அங்கே நடைபெறுது. இப்படி ஒரு நாள் முதல்ல வந்து நிமித்தி ரொம்ப டயர்டாயிடுச்சு தம்பிக்கு. அதனால் பூஞ்சோலைக்கு போய் ஓய்வு எடுத்து விட்டு வரட்டுமா? இடையிலேயே விவசாயிகள்லாம் மடக்கி பிடிக்கிறேன். ஜாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வயசான ஒரு பாட்டி வந்து அவரை நிறுத்துது. வயசான தாத்தா நிப்பாட்டிட்டு, எங்களுக்கு இப்போ 30 விளைஞ்சிருக்கு, எப்பவுமே 30 விளைஞ்சா போகத்தை சாமிக்கு கொடுப்போம். அது எதனால விவசாய சட்டத்தை பற்றி அன்றே சொன்ன சங்கர், விவசாயிகள் சட்டத்தின் மூலமா இடைத்தரகர்களை நீங்க நீக்கிட்டீங்க, அதனால எங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற. லாபம் கிடைச்சிருக்கு.
அதனால முதல் படி நீங்க வாங்கிக்கோங்க, எங்களுக்கு நீங்க தானே சாமி. அங்கரா கை கொஞ்சம் காட்டுங்க, சும்மா மெல்ற மாதிரி. இதை பார்த்துட்டு இந்த தேன்மொழி வந்து உடனே ஃபீல் பண்ணிடுறேன். ஒரு பொக்கே கொடுக்க வருவாங்க, ஆனால் என்ன நெல்லெல்லாம் கொடுத்து சாமியாக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு போவோம். உடனே இதை பார்த்துட்டு நம்ம புகழேந்தியோட துரத்திட்டு போவோம். கண்டிப்பாக பேசுகிறேன். ஏன் தேன்மொழி எனக்கு என்ன கொடுப்பான்னு நினச்சேன், நீ என்ன இப்படி போகிற, நீ அவங்க சாமியாக்கிட்டாங்க நெல் கொடுத்து, நான் என்னையா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோ. புகழ் கல்ல ஒரு ஆச்சரியம் தெரியுது. என்னது இது? வாட் இஸ் இஸ்? உசுரை விட பெருசு மானையா? மானம் இப்படிதான் இருக்குமா? லுக்ஸ் பியூட்டிஃபுல். இனிமே புகழ் வந்து தேன்மொழி கிட்ட சென் நியூட்ஸ் அப்படின்லாம் கேட்க மாட்டான். சென் மானம், கொஞ்சம் மானம் அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ அதையும் எடுக்க நீ தான் வரணும். எனக்கு என்னன்னா இந்த மானம் காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து சங்கர் சார் படங்களில் தொடர்ச்சியாக வந்து அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய பாய்ஸ் படத்துலேயே இருக்கும், அதை கிராஸ் பண்ணி காட்டு நான் லவ் பண்ணிக்கிறேன், சிவாஜி படத்தில் வரும். ஆமாம் ஸ்ரேயா. அதே மாதிரி இந்த படத்துல வருது. இது வந்து ஒரு ஒரு டேரக்டரோட அந்த ஒரு இந்த ஷாட் சிக்னேச்சர் டச், அந்த டச் தான் அது. புகழேந்திக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அரங்கனாருக்கு வேற மாதிரி பிரச்சனை நடக்கும். என்னன்னா கூட்டணி கட்சிக்காரன் வெளியே போயிடுவான், ஆட்சி கவிழ்ந்துடும், திரும்ப எலெக்ஷன். உடனே ஒரு வாட்ச் பாப்பை காட்டுவாங்க டிவியில், யார் முதல்வர். தமிழ் சினிமாவில் ஆகச்சிறந்த வாட்ச் பாப்புகளில் ஒன்று வந்து நான் அந்த சீனில் பார்த்தேன். புகழேந்தி தம்பி தாங்க, இப்பெல்லாம் என்ன சார் புகழேந்தி தான் சார், புகழேந்தி. இந்த வாக்கிங் போகிறவனுங்கெல்லாம் வி வாண்ட் புகழேந்தி ஒன்லி, புகழேந்தி புகழேந்தி இஸ் தி பெஸ்ட் சாய்ஸ் வி ஹேவ். இப்படி எல்லாரும் போட்டு கார்னர் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம அந்த கூட்டத்தில் ஒரு எழுச்சி வந்து தெரியுது மக்கள் கிட்ட. கோக்கரண்ணா கோக்கரண்ணா அப்படின்னு சொன்ன மக்கள் வந்து புகழேந்தி புகழேந்தின்னு கத்துறாங்க. உடனே மாயகிருஷ்ணன் வந்து டாக்டர் புகழேந்தி இழுத்துட்டு போறாரு. இந்த குழந்தை இவளுக்குன்னே இந்த கிழவனுக்கு இந்த பையனுக்கு எதுக்கு எண்ணிட்டு இருக்காங்க தம்பி, எதுக்கு பண்ணிட்டு இருக்க நீ 5 மணிலேருந்து செட்டப் பண்ணிருக்கியடா மாயகிருஷ்ணா. அந்த மாலையை போட்டு நம்ம நாடு என்ன மாதிரி நொண்டியா இருக்கு தலைவா, நடக்கவே தலைவா. அங்கதான் வந்து ரைஸ் ஆஃப் மாரிதாஸ் தீம் வந்து ஓடுது. முதல்வர் வேட்பாளராக களம் இறங்குகிறார் புகழேந்தி. 234 தொகுதியிலையும் போட்டியிடலாம், ஜெயிச்சிருவாரு. எல்லாத்துலயுமே ஜெயிச்சிருவாரு. எல்லாத்துலயுமே ஆப்போசிட் கட்சி டெபாசிட் எழுந்ததும் 97% வாக்குப்பதிவு. நம்ம ஆன்மீக ஐயாவோட வெட் ட்ரீம் தான் நினைக்கிறேன் இந்த சீன்லாம். இப்படி முதல்வர் ஆயிடுறாரு நம்மளுடைய புகழேந்தி. ஆயிட்டு காதலி தேவமொழிக்கு வந்து ஒரு செல்போன் வாங்கி பரிசீலிக்கிறாரு. இதை வந்து கண்டுபிடிச்சிட்டு அவருடைய பூமர் மாமா நெருப்புல போட்டுறாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த படத்தை வந்து அரங்கனார் வர்சஸ் புகழேந்தின்னு வைக்கிறதுக்கு பதிலாக பூமர் வர்சஸ் மில்லியனியல் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா கொஞ்சம் ரிலேட்டபிளா இருந்திருக்குமோ அப்படிங்கிறது ஒரு தாழ்மையான கருத்து. முதல்வர் புகழேந்தி வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. ப்ரெஸ் மீட்ல வந்து கலக்கல் சுபா கேட்குறாங்க, அரங்கனார் வந்து ஜாதி கலவரத்தெல்லாம் தூண்டினாரு அப்படின்னு சொல்லி தான் அவர் ஆட்சியை விட்டு இப்போ வெளியே வந்துட்டாரு, நீங்க என்ன பண்ண போறீங்க ஜாதியை ஒழிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு குழந்தை இப்போ ஜாதி தெரிஞ்சுக்க சொல்லுங்க, சமூகத்தில் இந்த பிரச்சனைலாம் நடக்குது, சர்டிஃபிகேட் பார்த்து தான் சார் ஜாதி தெரிஞ்சுக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம், அரசின் செலவிலே ஊர் ஃபுல்லா ஷ்ரெட்டர்ஸ் வாங்கி வைக்க போறோம். ஷ்ரெட்டர்ஸ் தெரியுங்களா உங்களுக்கு என்னன்னு? பேப்பர் உள்ள போட்டீங்கன்னா கீழே குப்பை மட்டும் தான் வரும். அந்த ஷ்ரெட்டர்ஸ் அரசின் செலவுல எல்லா ஊர்லயும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்ம வாங்கி வைக்கிறோம். அந்த ஷெட்டருக்குள்ள போடணும், சர்டிஃபிகேட் போட்டு கிழிஞ்சு ஜாதி ஒழிஞ்சு வீட்டுக்கு போங்க. இப்படி அரசின் செலவுல ஷ்ரெட்டர்ஸ் வாங்குற ஒரு திட்டத்தை அந்த இடத்துல உதிர்க்கிறார் நம்முடைய புகழேந்தி. இன்னும் 25 வருடங்களில் ஜாதி ஒழிஞ்சிடும். இது வந்து அந்த ஜாதியை வந்து 4 பிரிச்சு வராமோ, அந்த 4 வந்து 2 ஆகும், 2 3 ஆகும், 3 1 ஆகும். கடைசியில் மனித ஜாதி மட்டும்தான் மிச்சம். அப்புறம் 1+1 எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஒரு புது ஜாதி ஒன்று முளைக்கும். என்னடா பண்ணுவேன் நீ முட்டாப்பையில? தன்னோட அலுவல்கள்ல என்னதான் பிஸியா இருந்தாலும் இளைப்பாடுறதுக்கு ஒரு தேவை வந்தது அப்படின்னா புகழேந்திக்கு ஞாபகம் வர ஒரே விஷயம் வந்து பூஞ்சோலை. ஐ வாண்ட் டு டேஸ்ட் சம் மானம். போற வழியில் ஏதாவது வாங்கிட்டு போகணும் இல்லையா, அதனால பூக்காரன் நின்றுட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு ஒரு 2 முழம் ஜாதி மல்லி கொடுங்க அப்படின்றது. நம்ம புகழேந்தி தம்பி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜாதி எல்லாம் ஒழிஞ்சிருச்சு, குடி மல்லி குடினே கேளு, ஜாதியை கேட்கறது. நீங்க என்ன குடி? வாட்ஸ் ஏ குடி ப்ரோ? ஹே பேப் ஐ லைக் யூ, வாட்ஸ் ஏ குடி? மேட்ரிமோனி சைட்ல எல்லாம் ஜாதிக்கு பதிலா குடின்னு போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பூவை வாங்கி கொண்டு தேன்மொழியை பார்க்க போறார் நம்ம புகழேந்தி. உள்ள போய் பசிக்குது அப்படின்னு உனக்கு தானே வச்சிருந்தேன் இந்த மானம், பழைய கஞ்சி தாயா இருக்கு, சரி இதாவது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூசகமா தான் என்னால கேட்க முடியும். நான் இப்போ ஒரு முதல்வர் தன்னுடைய கம்பை எடுத்து அவ தொப்புள்ள வச்சுட்டு இதெல்லாம் ஓரமா வந்து பார்த்துட்டு இருந்து நம்மளுடைய பூமர் அங்கிள் முடிட்டாங்க. ஒரு 2 minutes தானே சாங் முடிஞ்சதுக்கப்புறம் போய் பார்த்துப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற கேப்ல என்ன ஆகுது, அந்த இடத்தில் ஒரு வெடி விபத்து நடந்து விடுகிறது. இந்த அரசியல் நமக்கு வேணாம் தம்பி. நான் சொல்றேன், பூமர் பூஜைகளுக்கு இருக்கிற அதே கேரக்டர் ட்ரைட்ஸ் தான். கவர்மெண்ட் ஜாப் இருக்கிற மாப்பிள்ள வேணும். இப்போ அவனுக்கு கீழே கவர்மெண்ட்டே இருக்கு, இது வேண்டாம்பா. ஆனா அது எல்லாத்துக்குமே அடிபணினா அவனுடைய புகழ். இப்படி ஒரு டிசப்பாயின்மெண்ட்டோட வீட்டுக்கு வரான் புகழேந்தி. புகழேந்தியோட அம்மா வந்து கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது ஃபோனில் ஒரு SMS வருது,
வீட்டில் வெடிகுண்டு இருக்கு, எல்லாரும் வெளியே வாங்க, ஒரு சிம்பத்தி தான். இதை படிச்சுட்டு புகழ் அம்மா ஒரு ஃபோன் வந்து பேசிட்டு வந்துடுறேன் வெளியே போகிறான். அவங்க அம்மா மருதாணி எல்லாம் அரைச்சி வச்சுட்டு ரெடியாக சீக்கிரம் வந்திருப்பா. வெடிச்சதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் மருதாணியும் ஒன்றா கலந்துடுறாங்க. அதை எடுத்து கையில் இந்த மாதிரி தொப்பி வச்சுட்டு அந்த வீடு இப்படி ஆனவுன்னு நேரம் எங்கே போகிறாருன்னா அரங்கனாரை பார்க்க போகிறாரு. மருதாணி வச்சு ஈரம் இன்னும் காயலாம். இப்படி அரங்கனாரை வந்து கார்த்திக்ல வராங்க. மிரட்டிட்டு போறாரு நம்ம முதல்வர். வீட்டுக்கு போயிட்டு கையை கழுவி செவந்திருக்கு. அதாவது போய் நம்ம தேன்மொழி காமிக்கணும். உன்னை நினைச்சு தான் வச்சேன். செவந்திருக்கு போற எங்க அம்மாவோட ரத்தத்தோட கலந்து. தொல்லை கொடுத்துட்டே இருந்த அரங்கனாரை வந்து ஒரு நாள் தன்னுடைய அலுவலகத்துக்கே கூப்பிட்டு கடைசியில என்னையும் அரசியல்வாதி ஆக்கிட்டீங்க. நீ ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான் இது புதுசா ஆன மாதிரி நடிக்காது. மாயகிருஷ்ணன்கிட்டே மேனிபுலேஷனை காட்டுறான். அரங்கனார் இப்படி இறந்ததுக்கு அப்புறம் எந்த இடையூறும் இல்லாம நல்லாட்சி பண்ற நம்ம புகழேந்தி பல சட்டங்களை இயற்றுகிறார். அந்த முதல் சட்டம் வந்து பூமர்ஸ் ஆக்ட். அந்த சட்டத்தின்படி வந்து பூமர்ஸ் கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணி ஜெயிச்சிடலாம் நினைச்சான்னா அவனுக்கு வந்து 5 ஆண்டு சிறை தண்டனை. பூமர் என்ன பேசினாலும் சரி, நீங்க என்ன சொல்லணும்? ஓகே பூமர், மரியாதை வேணும். அதை தவிர நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை பேசிங்க உங்க மேல சட்டம் பாயும். ஏன்னா வந்து அவங்கள்ட்ட பேசுறதுங்கிறது பாயிண்ட்லெஸ். கிரிஞ்ச் வேலிடேஷன் மினிஸ்ட்ரி ஒரு மினிஸ்ட்ரி அமைக்கிறோம். நீங்க வந்து இனிமேல் எது கிரிஞ்சு எது நாட் கிரிஞ்ச் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபிளிப்போ பிரியாணி மேனோ இல்லை இன்னும் பிற சேனல்கள் மீன்ஸ் இதெல்லாம் பார்க்க வேண்டாம். அந்த மினிஸ்ட்ரி வந்து உங்க கண்டென்ட்டை நீங்க அனுப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துரும், இது நாட் கிரிஞ்ச் அப்படின்னு சொல்லி. அந்த இதை வந்து நீங்க எல்லாத்துக்கிட்டையும் காட்டலாம். ஸோ மக்கள் குழப்பம் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை வாழலாம். இந்த நாட்டின் மிக முக்கியமான பிரச்சனை என்னது? ஜாதி கிடையாது, சிம்பிங். ஆன்டி சிம்ப் லா அப்படிங்கிற ஒரு லா வந்து பாஸ் பண்ணப்படுகிறது. அந்த லாவின் மூலியமாக சிம்பும் சரி ரிவர்ஸ் சிம்பிங்கும் சரி, சிவாங்கி வந்து அஸ்வினுக்கு பண்ற ரிவர்ஸ் சிம்பிங் போன்ற செயல்கள் கடுமையாக எதிர்க்கப்படும். 10 ஆண்டு சிறை தண்டனை. நாடே சுபிச்சமாயிருது, நாடு வந்து வல்லரசாயிருது, நல்லரசாயிருது. எல்லாரும் லைன்ல தான் பஸ்ஸுக்குள்ள ஏறுவாங்க. புகார் பெட்டிக்குள்ள மஞ்சள் கலர் பூ விழுகும். மாட்டு வண்டி ஓடுற ரோட்ல அனிமேட்டர்ல கார்லாம் வரும். அப்புறம் பில்டிங்லாம் பெருசாகும். மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. ஒரு பேச விடாமல் இடைமறித்துக் கொண்டே இருந்தால் கண்டென்ட் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவார்கள். நான் பெயிலபிள் அஃபென்ஸ். இவர் மேலேவா கண்டென்ட் ஆக்ட் நல்லா இருந்துச்சு. ஆனா இது இந்த படத்தையும் அவங்க எப்படி மனசாட்சி இல்லாம எப்படிலாம் ரோஸ்ட் பண்ணலான்னு பயங்கர ரோஸ்டே பண்ண முடியாது. அதை நம்ம பண்ணணும்ட்டு எடுத்து பண்ணிடுறோம் ஒரு தைரியம் தான் அவருக்கு. ஆமா ஆமா நல்லா இருந்துச்சு உண்மையில. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.